வணக்கம் நண்பர்களே. நாம் கடினமாக உழைக்கின்றோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்மிடம் மட்டும் ஏன் பணம் சேர்வதில்லை? சம்பளம் வந்த மாதத்தின் முதல் வாரம் நாம் ராஜாவாக உணர்கிறோம். ஆனால் மாதத்தின் இறுதியை நெருங்கும் போது அடுத்த சம்பளம் எப்பொழுது வரும் என்று நாட்களை எண்ணம் தொடங்குகிறோம். மாதத்தின் முதல் வாரத்திற்கும் இறுதி வாரத்திற்கும் நடுவில் நமது பணம் எங்கே செல்கிறது? ஏன் நம்மால் பணத்தை சேமிக்க முடியவில்லை? இங்கே பிரச்சனை நாம் சம்பாதிப்பதில் இல்லை. நாம் சம்பாதித்த பணத்தை கையாளும் விதத்தில்தான் உள்ளது. பணத்தை நிர்வகிப்பது ஒன்றும் பெரிய விஞ்ஞானமோ அறிவியலோ கிடையாது. அது நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளும் கட்டுப்பாடு. அதை நாம் புரிந்து கொண்டு அவற்றை நிதானமாக பின்பற்றினாலே போதும். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி செல்வந்தனாக மாற்றும். அதற்கு நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும்? நாம் அன்றாடம் செய்கின்ற ஆனால் கவனிக்க தவறுகிற 6 முக்கியமான செலவுகளை சரி செய்தாலே போதும். நம்மிடம் செல்வம் அபரிதமாக பெருகும். நாம் தவிர்க்க வேண்டிய முதல் செலவு ஆடம்பர செலவுகள். நம்முடைய தேவைக்காக வாங்குவது மட்டுமே சரியான செலவாக இருக்கும். பிறரின் பார்வைக்காக, பெருமை காட்டுவதற்காக, அடுத்தவனை விட தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்ள தன்னுடைய தகுதியை மீறி விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது என்பது மிகப்பெரிய தவறு. ஆடம்பர செலவுகளை செய்பவர்கள் ஒருபோதும் நிரந்தர செல்வந்தர்களாக இருந்ததில்லை. எனவே தகுதிக்கு மீறி செலவு செய்ய மனம் தூண்டும் போது சற்று சிந்தியுங்கள். இது உண்மையில் எனக்கு தேவையா? பிறரிடம் பெரியவனாக தோன்ற வேண்டுமா என்று உங்களிடமே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் தெளிவான சிந்தனையோடு, மனக்கட்டுப்பாடோடு இந்த ஆடம்பர செலவுகளை தவிர்த்தாலே போதும். உங்களுடைய செலவுகளில் பாதி குறைந்துவிடும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் தள்ளுபடி என்ற மாயத்தோற்றம் உள்ளது. 50% தள்ளுபடி, 60% தள்ளுபடி, இப்போதே வாங்குங்கள் என்ற விளம்பரங்களை பார்த்தவுடன் நமக்கு அது தேவையா இல்லையா என்ற சிந்தனை மறைந்து விடுகிறது. 2000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் 1000 ரூபாய்க்கு கிடைக்கிறது என்றால் நாம் 1000 ரூபாய் மீதம் செய்வதாக நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன? நாம் 1000 ரூபாய் செலவு செய்கிறோம். தேவையான பொருளுக்கு கிடைக்கும் தள்ளுபடி மட்டுமே நல்லது. எனவே தள்ளுபடியை பார்த்தால் சற்று சிந்தித்து தேவையானதை மட்டுமே வாங்குங்கள் மற்றும் ஆடம்பர செலவுகளை தவிருங்கள். 2வது தவறு தேவையில்லாத கடன். ஒரு பொருள் தேவையாக இருந்தாலும் கடன் மூலம் வாங்குவதை தவிருங்கள். ஏனென்றால் தவணை முறை என்பது ஒரு சிறிய தொகையாக தெரியலாம், மேலும் நாம் எளிதாக வாங்கிவிடலாம் என்ற ஒரு தோற்றத்தை காட்டலாம். ஆனால் அதன் பின்னால் மறைந்திருக்கும் வட்டி நம்மை மெதுவாக சுமையாக்கும். அத்தியாவசிய தேவைகளுக்கான கடன் ஒன்று, ஆசைக்காக வாங்கும் கடன் வேறு. இந்த கடன் பழக்கம் ஒரு சங்கிலி தொடர் போன்றது. இந்த பழக்கம் இருப்பவர்களுக்கு ஒரு கடன் முடிவதற்குள் மற்றொன்று தொடங்கிவிடும். எனவே இதற்கு மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. முடிந்தவரை கடன் மற்றும் தவணை முறைகளில் வாங்குவதை விட பணத்தை சேமித்து அதன் மூலம் வாங்க பழகுங்கள். நீங்களே சற்று சிந்தியுங்கள். உங்களில் எவ்வளவு பேர் மாத சம்பளம் வந்தவுடன் அந்த தவணை, இந்த தவணை, கடன் என்று உங்களின் பணம் செல்கிறது என்று? இவ்வாறு இருக்கும்போது எப்படி உங்களால் சேமிக்க முடியும்? நண்பர்களே, ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களிடம் இல்லாத பணத்திற்கு நீங்கள் செலவு செய்கிறீர்கள். அது மட்டுமில்லாமல் இந்த கடன் மற்றும் தவணை செலவு முறை உங்களை இதுக்கு அடிமையாக்கிவிடும். 3வது தவறு கணக்கில் வராத செலவுகள். நாம் சிறிது சிறிதாக செய்யும் பல செலவுகள் மாத கடைசியில் பெரிய தொகையாக மாறிவிடும். இது போன்ற செலவுகள் நாம் ஏன் செய்தோம், எதுக்கு செய்தோம் என்றே தெரியாது. ஆனால் இது போன்ற செலவுகள் நம்முடைய வங்கி கணக்கை எளிதாக கரைத்துவிடும். அதனால் இது போன்ற சிறிய செலவுகளில் கவனம் தேவை. 4வது தவறு உணர்ச்சியின் அடிப்படையிலான செலவு. இன்று வருத்தமாக இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது என்று நேரடியாக செல்லாமல் இணையத்தில் வாங்குவது. சந்தோஷமாக இருக்கிறது என்று அதற்காக ஒரு விருந்தோ அல்லது அந்த தருணத்திற்காக ஒரு பெரிய தொகையையோ செலவு செய்வது. இது போன்ற செலவுகளை தவிர்க்க முடியாது என்றாலும் அதையே பழக்கமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். இது தற்காலிக மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் உங்களின் பணம் கரையும் என்பதை உணர வேண்டும். குறிப்பாக சிலர் இப்போதே வாங்க வேண்டும், நான் தான் முதலில் வாங்க வேண்டும் என்ற உணர்ச்சியின் அடிப்படையில் வாங்குவது சேமிப்பின் மிகப்பெரிய எதிரி. ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் சில நாட்கள் காத்திருங்கள். ஒரு விளம்பரத்தை பார்த்தாலோ அல்லது ஒரு நண்பர் புதிய பொருள் ஒன்றை வாங்கினாலோ நாமும் அதை இப்பொழுதே வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் சேமிப்பில் மண்ணை போட்டுவிடும். 5வது தவறு திட்டமில்லாத வாழ்க்கை. தன்னுடைய வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு என்ற இந்த அடிப்படை தெளிவு இல்லாமல் வாழ்வது என்பது ஒரு திசை தெரியாத பயணம் போல் அமைந்துவிடும். எனவே தன்னுடைய வருமானத்திற்கு ஏற்ப சரியான திட்டத்தை தயார் செய்து அதற்கு ஏற்ப செலவுகளை செய்பவருக்கு கண்டிப்பாக செல்வம் சேரும். இந்த திட்டமிடல் என்பது
தன்னுடைய தவறான செலவுகளை அடையாளம் காண உதவும். மேலும் எதிர்காலத்தில் தவறான மற்றும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த உதவும். இந்த திட்டமிடலை எவர் ஒருவர் சரியாக கடைபிடிக்கிறாரோ அவரிடம் கண்டிப்பாக செல்வம் குவிந்து கொண்டே இருக்கும். 6வது தவறு, வருமானம் ஏறினால் செலவும் ஏறுவது. நண்பர்களே, நம்மில் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு எது தெரியுமா? நம்மளுடைய வருமானம் அதிகமாகும் போது செலவையும் அதே வேகத்தில் அதிகப்படுத்துவதுதான். சம்பளம் ஏறியவுடன் இப்போது எனக்கு அதிக பணம் வருகிறது என்று எண்ணி விலை உயர்ந்த பொருட்கள், உடைகள் என்று வாங்கும்போது நமது வாழ்க்கை தரம் தானாகவே ஏறிவிடும். ஆனால் நமது சேமிப்பு மட்டும் அதே இடத்தில் அல்லது அதைவிட குறைவாகவே இருக்கும். நண்பர்களே, இதை தவிர்க்க ஒரு எளிய வழி இருக்கிறது. சம்பளம் வந்த தேதியிலேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள் கண்ணுக்கு படாத வேறு ஒரு வங்கி கணக்குக்கோ அல்லது ஒரு பாதுகாப்பான முதலீட்டுக்கோ மாற்றிவிடுங்கள். மீதம் இருக்கிற பணத்தில் மட்டுமே செலவு செய்ய பழகுங்கள். இது உங்களை ஒரு நிதி ஒழுங்குக்குள் கொண்டு வரும். முதலில் சேமி, பிறகு செலவிடு என்ற விதி உங்கள் நிதி பயணத்தில் ஒரு பொன்னான விதியாக இருக்க வேண்டும். இந்த 6 தவறுகளையும் நாம் புரிந்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் பணம் நம் கைகளில் நிலைத்திருக்கும். இறுதியாக, பணக்காரனாவது என்பது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதில் இல்லை, எவ்வளவு சேமிக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையையும் விழிப்புணர்வையும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.